நல்ல வேளைக்கு 13 அமெரிக்க வீரர்களோட உயிரிழப்பு நின்று போச்சு. ஏன்னா தரைப்படைகளெல்லாம் அனுப்புனா அது பெரிய சிக்கலாயிடும். எப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னா உலக அளவில் பொருளாதார தொய்வு வந்துடும், ரிசெஷன் வந்துடும். நீங்கள் யுரேனியத்தை தொடக்கூடாது. ஒன்று கத்தார், இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று எகிப்து. இந்த 3 நாடுகளும் ஈரானியர்களிடம் கெஞ்சி கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். மின் நிலையங்களை அவங்க அடிச்சிட்டாங்கன்னா இருள் சூழ்ந்து விடும். பரந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு ஈரான் அமெரிக்க நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஐநா சபையின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் 48 மணி நேரம் ட்ரம்ப் அவர்கள் கெடு விதித்தார். அந்த கெடுவை 5 நாட்களாக நீடித்தார். இது என்ன நடக்குன்னு தெரியல. இது ஒரு படம். இன்னொரு முக்கியமான கேள்வி சார், அவர் ஐநா சபையில் போய் ஒரு 15 நிமிஷம் தான் உரையாற்ற போகிறாருன்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் பேசினார். ஆல்மோஸ்ட் அவர் எல்லாரையும் திட்டி தீர்த்தார். அதுலேருந்து நம்ம என்ன தான் சார் தெரிஞ்சுக்க வேண்டியது? அவருக்கு தன்னை தவிர, தன்னை மாதிரி இருக்கக்கூடிய வேறு சிலரை தவிர மற்றவர்கள் மீது அவருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐநா சபை என்பது அது எதற்கு ஒரு தேவையில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் ஒரு காகிதப்புள்ளி, இன்றைக்கி லெட்டர் பேட் கட்சி நீங்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு பேப்பர் நீங்கள் அறிக்கை விட மட்டும்தான் அப்படின்ற கருத்து சொல்கிற அளவு. ஆமாம், அப்படி தான் இருக்கார். அதில் அவருடைய குற்றச்சாட்டுகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் கனம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர்கள் எல்லாருமே அந்த அமைப்பை அப்படி தான் பார்த்தார்கள். அது வலு இழப்பதற்கு என்ன காரணம்? இவர்களே தான் காரணம். அதாவது நான் எப்பவும் சொல்கிறது, ஒரு குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் ஒரு 200 குடியிருப்பு வாசிகள் இருக்கிறார்கள். 200 ஃப்ளாட் ஓனர்ஸ். அவர்கள் குடியிருப்பு சங்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த சங்கத்தில் 15 பேர், அதில் 10 பேர், இந்த 15 பேரும் செயற்குழு உறுப்பினர்கள். அதில் 5 பேர் தலைவர், அதுக்கப்புறம் துணைத் தலைவர், அதுக்கப்புறம் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், இப்படி 5 பேர். அவங்களில் யார் ஒருத்தர் ஒத்துக்கலைனாலும் எந்த முடிவும் அமலுக்கு வராது, எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி மீதி இருக்க 10 செயற்குழு உறுப்பினர்களில் 6 பேர் ஒத்துக்கிட்டா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்போது அந்த 5 தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், இந்த 5 பேரும் ஒத்து போகணும். இது தவிர ஒரு 6 பேர் ஒத்து போனால் தான் ஒரு முடிவை எடுத்து அந்த 200 குடியிருப்பு வாசிகளுக்கும் நீங்கள் ஒரு நல்லது பண்ண முடியும். இப்போது இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு 193 குடியிருப்பு வாசிகள் இருக்கிறார்கள். 15 பேர் இந்த மாதிரி ஒரு செயற்குழுவில் இருக்காங்க. அந்த செயற்குழுவில் 5 பேர் இந்த வீட்டோ பவர்ஸ் உள்ள நாடுகள். இந்த வீட்டோ பவர் உள்ள 2 நாடுகள் தான் வேலியே பயிரமேற மாதிரி இவர்கள் இந்த பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முதல்ல அந்த தப்பெல்லாம் பண்ணது யாருன்னா ரஷ்யா. அதிபர் புட்டின் 1999 ஆட்சிக்கு வருகிறார். வந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு காலத்தில் இவ்வளோ ஒரு பேரரசாக இருந்த ரஷ்ய பேரரசு இப்படி விழுந்துருச்சே, சோவியத் யூனியனை திருப்பி கட்டமைக்கணும்னு அவர் நினைக்கல. ஏன்னா சோவியத் யூனியனில் இருந்த பல நாடுகள் ரஷ்ய பேரரசு இருந்த பொழுது அதனுடைய அங்கம் அல்ல. கசாகஸ்தான், கிர்கிஸ்தான், தாஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த 5 ஸ்தான்கள் அதோடு எப்போவுமே இருந்தது கிடையாது. சோவியத் யூனியனாக அது உயர்ந்த பிறகு தான் 1917க்கு பிறகு தான் அவர்களெல்லாம் சேர்ந்தார்கள். அதை திருப்பி உருவாக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக ரஷ்ய ஆளுகையின் கீழ் அல்லது ரஷ்ய எல்லைகளின் கீழ் இருந்த சில இடங்கள்னு அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜார்ஜியா, அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைன், பெலோரஷ்யா, இதில் இந்த 3 நாடுகளில் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரோட ரொம்ப இணக்கமாக இருந்த நாடு யாருன்னா பெலோரஷ்யா. பெலோனா வெள்ளை ரஷ்யா, அது பக்கத்துலேயே இருக்குது. அவருடைய எல்லையும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒருத்தர் அங்கே இருக்கார். அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. ஜார்ஜியாவில் அப்படி இல்லை. ஜார்ஜியாவில் சில பகுதிகளில் ரஷ்ய மொழி பேசுபவர் இனத்தவர்கள் இருக்கிறார்கள். 2008 அங்கே போய் படையெடுத்து போகிறார். போய் அங்கே இருக்கிற ஒரு 2 பகுதிகளை, ஒசெட்டியா, அந்த 2 இடங்களை பிடிக்கிறார். பிடித்து தன்னுடைய ஆளுகை கீழே வச்சுருக்கார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் 2008. 2014 யுக்ரைனுக்கு வரார். கிரைமியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கிரைமியாவை போய்
அங்கேயும் வந்து ரஷ்ய மொழி பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது 2014. இவங்க 2 பேரையும் ஏன் அவர் பிடிக்கிறார் அப்படின்னா, 2008 நேட்டோ நாடுகளுடைய விரிவாக்கத்தை பற்றி கலந்து பேசும் பொழுது புக்கரெஸ்ட்னு சொல்லிட்டு ரொமானியாவினுடைய தலைநகரில் நேட்டோ நாடுகள் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போது பின்பு இனி வரும் காலங்களில் ஜார்ஜியாவையும் யுக்ரைனையும் நேட்டோவில் சேர்ப்பதாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த ரஷ்ய ஆளுகையின் கீழ் இருந்த நாடுகள். அவை வந்து அங்கே போய் சேர்றது என்பது வந்து நேட்டோ தொடங்கப்பட்டதே ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக, சோவியத் யூனியனை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் இவர்கள் போய் சேர்றது அப்படின்னா, அவங்க தொடங்கும் பொழுது 12 பேர் இருந்தாங்க. பனி போகிறப்போ வந்து இன்னும் 4 பேர் சேர்ந்தாங்க, 16 உறுப்பினர்கள். இன்றைக்கி எவ்வளோ உறுப்பினர்கள் தெரியுமா? 32 பேர். அந்த 32 பேரில் பல பேர் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனுடைய அங்கமாக இருந்தவர்கள். அதனால் இதெல்லாம் அவருக்கு வருத்தமாக இருந்துச்சு. கிரைமியாவை தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்தார். முதல்ல ஜார்ஜியாவை அப்படி பண்ணதுக்காக பொருளாதார தடைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிரைமியாவை அப்படி பண்ண உடனே நிறைய பொருளாதார தடைகளின் கீழ் ரஷ்யா வந்துச்சு. அதுக்கு பிறகும் வந்து இந்த நேட்டோ விரிவாக்கம் என்பது நடக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அதை மீறி அவர்கள் தொடர்ந்து அதை அவர் பெருசாக சட்டை பண்ணலை. நேட்டோவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்து நேட்டோ என்ன முடிவெடுக்கணுன்றது நேட்டோ மட்டும்தான் முடிவெடுக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் அச்சுறுத்தலாம், நாங்கள் வந்து ஓப்பன் டோர், திறந்த வாயில் கொள்கையை வைத்திருக்கிறோம், அதில் யார் உறுப்பினராகணுமோ யார் வேணாலும் ஆகலாம், அது அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே 2022 படையெடுத்து போகிறார். இது அவர். இப்போ நீங்கள் ட்ரம்ப்புக்கு வந்துடுவோம். இது ஒரு வேலி பயிரை மேயறதை நான் சொன்னேன். 5 நிரந்தர உறுப்பினர்களில் ஒருத்தர். இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள், நான் தான் முன்னாடியே சொன்னேன், அவர்கள் அதுதான் வீட்டோ. அவர்கள் வந்து அவர்களை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஏன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னா, இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பில் இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் இல்லை. அதனால் அந்த அமைப்பை விட்டு ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அதிலிருந்து இட்டலி வெளியே போயிடுச்சு, அதிலிருந்து ஜெர்மனி வெளியே போயிடுச்சு, ரஷ்யாவை அதிலிருந்து துரத்திட்டாங்க, ஜப்பான் வெளியே போயிடுச்சு. இவர்களெல்லாம் அந்த காலத்தில் 2வது உலகப் போருக்கு முன்னாடி பெரும் சக்திகள், முதல் உலகப் போருக்கு முன்னாடி. அதனால் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய சக்திகள் அதில் விட்டு போயிடவே கூடாதுன்ற காரணத்துக்காக, அமெரிக்கா அதில் உறுப்பினரே கிடையாது அந்த அமைப்பில். அதனால் உங்களுடைய நலன்களுக்கு எந்த குந்தகமும் வராது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இதை மறுத்தடலாம். அப்போ நீங்கள் மறுத்துட்டிங்கன்னா அது எடுபடாத போயிடும். அதனால் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து, ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் அவங்கள சேர்த்துருக்காங்க. அதனால் அந்த 5 பேரை அவங்கள கலந்து பேசாத, அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அதனால் அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல, ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல. 2 பேரும் வேலிகள் பயிரை மேய்கிறார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது ஈரானுடைய மின் நிலையங்களை நாங்கள் தாக்குவோன்னாரு, ஒரு 5 நாள் நேரம் கொடுத்துருக்கோம். அடுத்த நாள் கோல்ஃப் விளையாட போயிட்டார். அவருடைய மருமகனை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 5 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் சார்? ட்ரம்ப்பை வைத்து நம்ம எதுவும் ஒரு முடிவெடுக்க முடியாது. அது மாதிரி அவர் வந்து ஒரு நிதானமற்ற போக்கை கொண்டவர். அவர் எப்படி ஒரு முடிவெடுப்பார்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதுவே அவருக்கு பின்னாடி ஒரு வசீகரமான ஒரு ஆதரவு தளத்தை அவருக்கு அமைத்து தந்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒரு முடிவு எடுத்து, ஆமாம், அதிரடியாக முடிவுகளை எடுப்பதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. இப்போ நிறையா சிக்கல்கள் அவருக்கு இருக்குது. எண்ணெயோட விலை சந்தையில் ஏறிடுச்சு, அது அவருக்கு கஷ்டப்படுத்துது. அதுக்கு பிறகு இப்போ நல்ல வேளைக்கு 13 அமெரிக்க வீரர்களோட உயிரிழப்பு நின்று போச்சு. ஏன்னா தரைப்படைகளெல்லாம் அனுப்புனா அது பெரிய சிக்கலாயிடும். இவர்கள் வந்து பணிவதாக இல்லை. ஈரானியர்கள் வந்து அவங்களுக்கு சளைக்காத வீராவேசமாக பேசுகிறார்கள். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளைகுடா இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுடைய இது எப்படிலாம் நடந்துருச்சுன்னா உலக அளவில் பொருளாதார தொய்வு வந்துடும், ரிசெஷன் வந்துடும். அதனால் அவர் வந்து இந்த 5 நாட்களுக்கு பிறகு எப்படி நேற்று அவர் பதிவிட்டாரோ, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் 2 நாளாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஆழமான ரொம்ப கருத்தாழமிக்க, அதே நேரத்தில் பயன் தரக்கூடிய கன்ஸ்ட்ரக்டிவ் பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்லாம். நாங்கள் 15 திட்ட கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதில் நிறைய உடன்பாடு இருக்குன்னு ஒரு நாள் சொன்னார். ஒரு நாள் வந்து உடன்பாடு இல்லை பெரிய அளவில் அப்படின்றாரு. அதில் முக்கியமானது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் யுரேனியத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கலைன்ட்டு
இங்கேருந்து ஈரானுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவர் சொல்லிட்டார். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம், ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு மேலே உண்மை இல்லாத இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். 5 நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னதை அவர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தோணுதுன்னா, பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. இறுதி அமைதிக்கான ஒரு இறுதி வாய்ப்பு ஏற்கனவே சொல்லிட்டார், இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஈரானியர்களுக்குன்ட்டு. ஈரான் 3 நாடுகள் இதுக்கு பின்னாடி இருந்து உதவி பண்ணுறாங்க இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கத்தார், இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று எகிப்து. இந்த 3 நாடுகளும் ஈரானியர்களிடம் கெஞ்சி கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அப்பா இந்த போகிறோம், நீங்கள் உங்கள் வீரத்தெல்லாம் காட்டிட்டீங்க, அமெரிக்காவையே அழ வச்சிட்டீங்க, ஆனால் உங்கள் மக்களும் ரொம்ப துன்பப்படுறாங்க, உங்கள் மக்கள் மட்டுமல்ல எல்லாருமே துன்பப்படுறோம், அதனால் நீங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. இப்போ ரஷ்யா உக்ரைன் நடக்கும் பொழுது நேரடி பாதிப்பு அத்தனை நாடுகளுக்கும் இல்லை. இந்த ஹார்மூஸ் நீரிணை ஜலச்சந்தியில் 20% மேலாக கச்சா பொருட்கள் எரிசக்திகள்லாம் அங்கே வரது அப்படின்றதுனால இது ஒன்று தான் இன்றைக்கி ஈரானை மற்ற நாடுகள் கெஞ்சுவதற்கு காரணமாக. ஆமாம், அது இல்லாமல் போயிருந்தால் இன்னும் முக்கிரமாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப எதுக்கு யுக்ரைன் அந்த போர் நடந்த பொழுது பெரிய சிக்கல் இல்லைன்னா, ரஷ்யா தான் மிகப்பெரிய ஐரோப்பியர்கள் அதிகமாக எண்ணெய் வாங்கிய இடம் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் திரும்பினாங்க, வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பித்தாங்க. அதிகமாக இந்த ஆசிய நாடுகள்லேயே எண்ணெய் வாங்குறது யாருன்னா பாகிஸ்தான். வளைகுடா நாடுகள்லேருந்து 81% எண்ணெய் அங்கேருந்து தான் அது பெறுது. அதற்கு பிறகு ஜப்பான் வருது, அதுக்கு பிறகு தான் நாமெல்லாம் 4வது 5வது தான் இருக்கோம். இந்தோனேசியா கடைசியில் இருக்குது, மலேசியா இருக்குது. இந்த நாடுகளெல்லாம் வாங்குகிறோம். இந்த பொருளாதார தடைகளின் காரணமாக இவர்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போது வளைகுடா நாடுகளிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக தான் எல்லாத்தையுமே அவர்கள் ஏற்றுமதி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அது ஐரோப்பாவுக்கு போகிறது தடைப்பட்டிருக்கு. இப்போது நமக்கு வர்றது மற்ற இடங்களுக்கு போகிறதெல்லாம். அதனால் உற்பத்தி எவ்வளவு இருந்தாலும் வெளியில் போய் சேர வேண்டிய பயனாளிகளுக்கு போய் சேரக்கூடிய வழி வந்து இங்கே இருந்தால், அதாவது இங்கே இந்த பகுதியில் தயாராகிற எண்ணெய், வெனிசுவேலாவில் நிறைய எண்ணெய் தயாராகுது, நைஜீரியாவில் நிறைய எண்ணெய் தயாராகுது, அதை பற்றி நம்ம பேசலை. 5 பங்குல 1 பங்கு தான் இது வழியாக வருது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அதை நம்பி இருக்கின்றன. வளைகுடா நாடுகள் பெரும்பாலும் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற பெரிய நாடுகள், அவர்களெல்லாம் இது வழியாக தான் அவர்களுடைய எண்ணெயை ஏற்றுமதி பண்ணணும். அவர்களால் அதை பண்ண முடியல, பயனாளிகளால் அந்த எண்ணெயை பெற முடியல. அதனால் இந்த நீரிணை இவ்வளவு அவர் வந்து இதை திட்டமிடலைன்னு எனக்கு தோணுது. போதுமான அளவு இப்படி இவர்கள் செய்வார்கள்னு அவர் நினைக்கல. சீனர்கள் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. சீனர்களுக்கு இது ஒரு பெரிய நட்பு நாடுகளுக்கு திறந்து விட்டுறாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லா நட்பு நாடுக்கும் எல்லா கப்பல்களும் போக ஒன்றும் அவர்கள் அனுமதி தரல. நமக்கு வந்து 22 கப்பல்கள் இன்னும் அங்கே இருக்குது. 3 கப்பல் வந்திருக்கா, சரி, மீதியெல்லாம் அங்கே இன்னும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வந்து அவர்கள் தேர்வு செய்து ஒரேடியாக பிளாங்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக ஒரு ஒப்புதல் தருவது அப்படிலாம் இல்லாத, அவர்கள் தெரிவு செய்து ஒவ்வொரு முறையும் நாம் இங்கேருந்து பேசி அவர்கள் அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. 2-3 நாட்டு கப்பல்களை அவர்கள் அனுமதிக்கிறார்கள், சீனர்களை அனுமதிக்கிறார்கள். மற்றபடி அங்கே கப்பல் போக்குவரத்து என்பது பெருமளவில் முடக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 100 கப்பல்கள் வந்துட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 4, 5, 6 கப்பல்கள் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் தகவல். இப்போ இந்த நிலையில் இப்போ போர் கிட்டத்தட்ட இனி நடக்காது, 2 பேருமே ஓரளவுக்கு அழிவுகளை, அது அமெரிக்காவும் கொஞ்சம் இஸ்ரேல், ஈரான் எல்லாமே அழிவுகளை சந்திச்சிட்டாங்க. ஆனால் இந்த தருணம் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது கொரோனா காலம் போல ஒரு நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் எதிர்கொள்ள ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். இப்போ இது வரைக்கும் இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம அப்படியெல்லாம் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்த உரை கொஞ்சம் நமக்கு ஒரு பீதியை கிளப்புது. இல்லை, இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் நினைக்கிறாங்க. இங்கிலாந்தினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் உட்பட அப்படித்தான் நினைக்கிறார். அந்த 5 நாட்களில் அவர் அந்த மின் நிலையங்கள் எனர்ஜி சக்தி இல்லாமல் அதை மட்டும் தான் தாக்க மாட்டேன்ல, அதை தான் ஒத்தி போட்டிருக்காரு. இல்லை, போர் நடந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார்னா, அது ஆங்கிலத்தில் வந்து ஒரு போர் தந்திரத்தை சொல்லுவார்கள், பேசி கொண்டிருங்கள் ஆனால் தொடர்ந்து போரையும் செய்து கொண்டிருங்கள் அப்படின்ட்டு. அதை தான் அவர் செஞ்சிட்ருக்கார். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த வலி தொடர்ந்து தெரியணும், அப்போ தான் அவர்கள் மேசைக்கு வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால் அது நடந்துகிட்ருக்கு. மின் நிலையங்களை அவங்க அடிச்சிட்டாங்கன்னா இருள் சூழ்ந்து விடும் பல வகைகளில். அப்போது தினசரி மின்சாரத்தை நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதனால் பெரிய பரிதவிப்பான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இவர்களும் அதுக்கு பதிலடி கொடுத்தாங்கன்னா
ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பேரழிவான ஒரு நிலை நமக்கு வந்துடும். அதனால் அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டார், போக விட மாட்டாங்க. இந்த மத்தியஸ்தம் செய்கிற நாடுகள், தூது போகிற நாடுகள் ஈரானிடம் கொஞ்சம் அவர்களை இறங்கி வர சொல்லுவார்கள் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பிரதமர் ரொம்ப அரிதாக தான் பேசுகிறாரு. அவர் நேற்று பேசும்பொழுது முதல்ல நம்முடைய வெளியுறவு கொள்கையை, அவங்களுடைய வெளியுறவு கொள்கையை நியாயப்படுத்தி அதை பேசுகிறாரு. அதே நேரத்தில் அவர் ஒரு எச்சரிக்கையாக தான் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது. மாற்று ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். பல இடங்கள்லேருந்து இயற்கை வாயுவை நம்ம தெரிவிக்கிறோம். அல்ஜீரியாவிலேருந்து, கனடாவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, அங்கெல்லாம் இருந்து வர்றதுக்கு 45 நாட்கள் ஆகுது. அதனால் இவர்களை தயார்படுத்துகிறார். கோவிட் அப்போ அப்படி இருந்துச்சு, நாம் அதை ஒரு பெரிய துன்பத்தை சந்தித்தோம், அதே மாதிரி இன்னொரு துன்பத்தை சந்திக்க வேண்டி இருக்கலாம், நீங்கள் அதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அது சரியான ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படி தான் பேசணும். அப்படி இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னமோ பெரிய அளவில், அதாவது பல இடர்பாடுகள் இருக்குது, பல உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதாவது வர்த்தக ரீதியான சமையல் வாயு என்பது பெரிய அளவில் கிடைக்கல. இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை இயற்கை வாயுவும் கிடைக்கலன்ட்டு. இந்த எல்என்ஜி பிரச்சனைனால உர தயாரிப்புலையும் பிரச்சனை இருக்குது. ஆமாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் வேறு இடங்கள்லேருந்து சுற்றி வளைச்சி கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடியும். ஆமாம், தாமதமாகும்ன்றது மட்டுமல்ல, அதனால் செலவுகள் கூடும். நம்முடைய டாலரோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்து நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த காரணங்களால், ஏன்னா நம்ம நிறைய அந்நிய செலாவணி கொடுத்து வாங்குகிறோம். எண்ணெயினுடைய விலை உங்களுக்கு முதல்ல $65 ஒரு பீப்பாக இருந்தது, இன்றைக்கி 114 போய் இப்போ திருப்பி 100க்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த சூழல்களால் இது நீங்கள் வயிற்றை கொஞ்சம் இறுக்கி கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நாம் இந்த நிகழ்வுகள் குறித்து பேசுவோம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.